பரமனுக்கும் பிரியாவுக்கும் நிச்சயதார்த்தம் வச்சிடலான்னு நினைச்சேன். சரி, அப்படியே கல்யாணத்துக்கும் நாள் குறிச்சிட்டா நல்லதுன்னு அதுக்காக தான் புரோகிதர் வந்திருக்காரு. சண்டை கோழிகிட்ட கொஞ்சம் வம்புழுப்போம். அவ மனசுக்குள்ள காதலை ஒளிச்சு வச்சிருக்கான்னு தோணுது. அதை எப்படியாவது வெளியே கொண்டு வர்ற வரைக்கும் நான் ஓயவே மாட்டேன். நீ டயர்டா இருப்பேன் தான் நான் கூப்பிடல. நீ வந்ததும் நல்லதா போச்சு. எனக்கு என்ன நல்லது நடந்தாலும் உனக்கு தானா தெரிஞ்சிருது இல்ல? ரெண்டு பேருடைய ஜாதகத்தையும் கிரக நிலைகளையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது வரப்போற பங்குனி 15ஆம் தேதி நல்ல முகூர்த்த நாளா இருக்கு. வளர்பிற முகூர்த்தம் வேற. அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கோங்க. பங்குனி 1ஆம் தேதி முகூர்த்த நாள் தான். அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கோங்க. ஏங்க, அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். அன்னைக்கே வச்சிருவோம். நிச்சயத்தை எங்க வைக்க போறீங்க? நாங்க இத கோயில்ல வைக்கிறதா வேண்டி இருக்கோம். அதனால கோயில்ல தான் வைக்க போறோம். முதல்ல நிச்சய புடவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் முகூர்த்த புடவைய ரெண்டு வீட்டாரும் சேர்ந்தே எடுத்துக்கோங்க. பரமா, நீ ஃப்ரீயா இருக்கும்போது இளமதியை கூட கூட்டிட்டு போய் நீயும் பிரியாவும் போய் நிச்சயதார்த்த புடவையெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சரிம்மா. முகூர்த்த புடவைய புரோகிதர் சொன்ன மாதிரி சேர்ந்து போய் எடுத்துக்கலாம். நான் சண்டை கோழி ஓகேவா? உன்னதான் கேக்குறேன். ஓகேவா? சரி பரமா. கடவுளே, நான் உன்னை நினைச்சு வந்தா நீ வேற ஒண்ணு என் கண்ணு முன்னாடி நடத்தி வைக்கிற. நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு மட்டும் எதுக்காக இப்படி நடக்கணும்? பிரச்சனைக்கு மேல பிரச்சனைய கொடுத்து என்ன அழ வைக்கிறது தானே உன் வேலையாவே நீ வச்சிருக்க. என்ன பரமா, அம்மா கிட்ட சொல்லிட்டு வரல. நான் சீக்கிரமா போகணும், அதான். அம்மா, நான் கிளம்புறேம்மா. என்னம்மா இளமதி, இருந்து சாப்பிட்டு போக வேண்டியது தானே? இல்லம்மா, பரவாயில்ல. போ சண்டை கோழி போ. மூட் அவுட்டாவே எதுவும் சொல்லாம போறியே. எனக்காக உன் மனசுல இருக்கிற காதலை சொல்லக்கூடாதா?